ஹலோ மணிகண்டா, என்ன இங்கே ஏதோ கல் புதையலா தோண்டிட்டு இருக்கு? என்ன இது? இந்த விநாயகர் கோயில் பீடக்கல். பீடக்கல் எப்படி இங்கே வந்துச்சு? இது அந்த இடிக்கும்போது ஜேசிபி அள்ளி இங்கே வந்து போட்டுக்கணும். அப்படியே நீங்கள் அன்றைக்கி மாற்றி வச்சேன்னு சொன்னீங்களா? காணல சொல்லிட்டு இருந்தேங்க நேற்றைக்கு. தேடிட்டு இருந்தோம். ஆ இப்போ இந்த ஒரு கட்டை பணங்கள் வேலை எடுத்து வந்தோம். அப்போ கட்சியில் பார்த்தா இங்கே பணவாளைக்கு பக்கத்தில் இருந்துச்சு. ஓஹோ, நீங்கள் நேற்றைக்கு கிரெயின் வந்து தண்ணியில் மூழ்கிட்டு சொன்னீங்களா? காரும் தள்ளி மூழ்கி இருந்ததா? ஓ, இந்த இடத்துல தான் இருந்தா. இப்போ இந்த கிரெயின் எடுத்துட்டீங்க. என்ன அந்த முருகேஸ்வரவங்க உதவியோட இந்த கிரெயின் எடுத்துருக்கீங்க. எடுத்து வந்தாப்பில் பின்ன என்ன இந்த காரும் இப்போ தண்ணிக்குள்ளே பூந்துருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இப்போ அவர் டிராக்டர் எடுக்க போயிருக்காங்களா? முருகேஷ் டிராக்டரை கொண்டு வந்து எடுத்துடலாம் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது எப்படி கல் டேமேஜ் எது இருக்கா பாருங்களேன். ஓ, விநாயகருக்கும் நாகருக்கும் இந்த இடத்துல இருந்த இது என்ன நாகர்? ஓ, பழைய கோயிலிருந்து இருந்தது. நீங்கள் மாற்றி வச்சுருந்தது அவங்க தெரியாமல் ஜேசிபி வேலையானதப்போ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதை தேடிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த கார் எடுக்க வேண்டி இந்த மரக்கட்டை எடுக்க வந்தப்போ உங்கள் கண்ணில் போட்டுட்டு சரி தானே? ஓகே மணிகண்டா, இன்றைக்கி நான் உங்களை ஐயோ போயிட்டு மணிகண்டா, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தீங்க. உங்கள் பின்னாலே வந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்கே முடியல. இன்னைக்கு காங்கிரீட் வேலை நடந்துட்டுருக்கு. அது என்ன காங்கிரீட்டு? இந்த மேல்மட்டத்துக்கு 9 இன்ச் காங்கிரீட் போடுறது. ஆமாம். அந்த காங்கிரீட் போட்டுருக்கோம். ஆ, வேலை முடிஞ்சா? அந்த வேலை முடிஞ்சா அப்போ இந்த 9 இன்ச் காங்கிரீட் போட்ட உடனே தென்னாட்டு கோயிலுக்கு இப்போ போட்டுட்ருக்காங்க. அது பிறகு மற்ற 2 இதுவும் போட்டு பெட்டிலாம் அடித்தாச்சு. எல்லா 4 கோயிலுக்கு இன்றைக்கே போட்டுருவோம். அப்படியா? 7 நாள் க்யூரிங்க்கு அப்புறம் நம்ம அடிச்ச கல்லை ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, அடி வச்ச கல்லை வந்து நீங்கள் என்ன 7 நாள் கழிஞ்சோன்னா ஃபிட் பண்ணுவாங்க. அதனால் பஞ்ச வர்க்கத்தை ஃபிட் பண்ணுவீங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தானே இந்த சாமியோட பீடத்தை கொண்டு அதில் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் அந்த கலசம். ஆமாம் ஆமாம், அது அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் அதை நீங்கள் திருப்பி வைக்கிறீங்க, எல்லாம் வைக்கணும். அப்போ உங்களுக்கு பண்ணி நாளை தொட்டு ஒரு 7 நாள் வந்து அந்த இடத்துல வேலை இல்லை. ஆமாம், 7 நாள் உங்களுக்கு வேலை இல்லை. தண்ணி ஊற்றி இது பண்ணணும், நீங்கள் பண்ணணும், அவ்வளோதானே உங்கள் வேலை இருக்கிறது. தண்ணி ஊற்றி எல்லாம் குளிர வைக்கிறது உங்கள் பையங்க வந்து பண்ணிக்கிடுவாங்க. அப்படி தானே? ரைட், ஓகே. இந்த வாட்டர் லெவலில் பார்த்துருக்கீங்க, பாக்ஸ்லாம் அடிச்சிருக்கீங்களா? இந்த காங்கிரீட் போடுறது தான் வாட்டர் லெவல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த 9 இன்ச் காங்கிரீட்டுக்கு வேண்டி தான் வாட்டர் லெவல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்களோ? நம்ம கல் வைக்கும்போது டீப் லெவலில் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். வேறு இப்போ இந்த உச்சிக்காளி அம்மன் கோயிலிருந்து நீங்கள் வெளியே வர்றதை நான் பார்த்தேன். பழைய கோயிலிருந்து ஏதோ அளந்துட்டு இருந்தீங்க. அந்த பீடத்தோட இது நம்ம புதுசாக கோயில் கட்டணுன்னே பிச்சிலேருந்து எத்தனை அடி தள்ளி வைக்கணும். இப்போ இருக்குது அதே அளவில் பார்த்தீங்க. அப்போ எவ்வளோ 9 இன்ச் வச்சுருக்கீங்களா? இப்போ 9 இன்ச் வச்சுருக்கோம். பழைய இதில் 3 இன்ச் இருக்குது. நமக்கு புதுசாக கட்டும்போது இந்த பின்னாடி திருவாச்சி வைக்கிறது, கொஞ்சம் சாமி ஸ்க்ரீன் பண்ணணும், கழுவி விடணும்னா கொஞ்சம் கேப் இருக்கும். அதுக்காண்டி ஒரு 9 இன்ச் வச்சுருக்கோம். 9 இன்ச் வச்சுருக்கீங்க. சரி சரி. அரை அடி கூட்டி வச்சுருக்கீங்க. அப்போ ஃப்ரெண்ட்லேயும் உங்களுக்கு முந்தைய காட்டி கொஞ்சம் இடம் கூடுதல் கிடைக்கும் சாமியோட இதில் கருவறையில். கொஞ்சம் கூடுதலாக அரைகாலுக்கு அரைகால் இப்போ பழசு 5 அடி தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் இடம் இருக்குது. நீ உங்கள் இனி 7 நாள் கழிஞ்சோன்னா உங்கள் கல்வி வேலையும் இந்த எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் டெக்னீஷியன் யாருமே அவசியம் வராதுன்னு நினைக்கிறேன். என்ன நம்ம ஆட்களை பார்த்துருவாங்க. ஒரு சப்போர்ட்டில் தான் எல்லாருமே இருந்தாங்க. என்ன சப்போர்ட் சும்மா ஒரு எல்லாம் ஒரு பார்த்து இப்படி சூப்பர்வைசர் போல் இப்படி இருந்தாங்க. இனி அது கூட உங்களுக்கு தேவையில்லை சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி தானே? இனி நீங்களே பார்த்து விடுவீங்க. என்ன சரி, ஓகே. முன்தினம் சமூகரங்கபுரத்தில் நல்ல மழை. நமது தென்னாட்டம்பை கோவில் வளாகத்தில் நிறுத்தி வைத்திருந்த கார்கள் தண்ணீரில் பதிந்துவிட்டன, மண்ணில் பதிந்து விட்டன. பழுதூக்கும் இயந்திரம் கிரெயின் அதுவும் மண்ணில் பதிந்து விட்டது. அதை எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள்.
சாஸ்தா கோவில் காங்கிரீட் வேலை நிறைவடைந்தது. அடுத்து கன்னிமூலை கணபதியின் காங்கிரீட் வேலை நடைபெறுகிறது. கன்னிமூலை கணபதி அவர்கள் அமர்ந்த பழைய பீடம் அதனுள் வைத்து காங்கிரீட் இடப்படுகிறது. உச்சிமாரியம்மன் காங்கிரீட் முடிவடைந்தது. 9 இன்ச்சு காங்கிரீட். தென்னாட்டு நங்கையம்மனின் 9 இன்ச்சு காங்கிரீட் முடிவடையும் தருவாயில் இருக்கிறது. அடுத்து கணபதி கோயில் காங்கிரீட் போடும் வேலை முடிந்து தயார் நிலையில் உள்ளது.